ஹாய் கைஸ், என் சேனல் வந்து ஹேக் ஆயிடுச்சு. நான் வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்னோட விக்கி வாட்ச்ன்ற சேனல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேக் ஆயிடுச்சு. என்னோட கேமிங் சேனல் அது. ஸோ நான் அதுதான் வந்துட்டு ஒரு 5 இயர்ஸாக நான் வந்து வச்சுட்டு இருந்தேன். காலேஜ் செகண்ட் இயரில் வந்து இன்னைக்கு முந்தா நேற்று வரைக்கும் நான் அந்த சேனலை வந்து வச்சுட்டு இருந்தேன் கேமிங்க்காக. ஸோ அதில் தான் எனக்கு மானிட்டைஸ் ஆகிட்டு 2 டைம்ஸ் வந்துட்டு எனக்கு மணி வந்துச்சு. அதில் ஹேக் ஆனது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிஷிங் பண்ணி ஹேக் பண்ணியிருக்காங்க என் சிஸ்டம் வந்துட்டு. ஸோ ஹேக் ஆகிட்டக்கப்புறம் தான் எனக்கே வந்துட்டு மெயில் வந்துச்சு. இந்த மாதிரி நம்மளோட மொபைல் நம்பர், மெயில் ஐடி வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது யாராவது லாகின் பண்ணுறாங்களா, எதுவுமே எனக்கு வரல. ஜஸ்ட்டு வந்து இது மாதிரி வந்துச்சு. ஸோ உள்ளே போய் பார்த்தா என் யூடியூப் சேனல் வந்து காணோம். நோட்டிஃபிகேஷன் வந்து ஆக்ஷன் ரெக்வயர்டுன்னு வந்து இருக்குது. இன்றைக்கி வரைக்குமே அது இருக்குது. அதை கிளிக் பண்ணால் சைன்இன் தான் பண்ண காட்டுது. ஸோ சைன்இன் பண்ணி உள்ளே போனோம்னா என்னென்னு காட்டுதுன்னா, என்னோட மொபைல் நம்பர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. அது வேறு விஷயம். இப்போது நான் என்னோட லாகின் பண்ணி என்னோட ஐடி ஹேக் ஆகிடுச்சு அப்படி சொல்லிட்டு லாகின் பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு ரெக்கவரின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கும், ஜிமெயில் ரெக்கவரின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே போயிட்டு நான் வந்துட்டு ரெக்கவரின்னு வந்துட்டு கொடுக்குறேன். அதை கொடுத்ததுக்கப்புறம் என்ன ஓல்டு பாஸ்வேர்ட் போட சொல்லும். ஓல்டு பாஸ்வேர்ட் போட்டுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கோட், பேக்கப் கோட் அப்படி வந்துட்டு இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒரு செக்யூரிட்டி கோட் இருக்கும். அது ஆக்சுவலி பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும். அதை போட்டால் தான் லாகின் பண்ண முடியும். அதுதான் வந்து கோட், பாஸ்வேர்ட் மாதிரி. ஓகேங்களா? அதை வந்து போட்டுட்டாங்க. அது போட்டதுனால என்னால் வந்துட்டு சுத்தமாக எடுக்கவே முடியல. தென் நான் வந்துட்டு ஓல்டு பாஸ்வேர்ட் போட்டுட்டு எல்லாமே உள்ளே போயிட்டு வரும். அந்த பென்ட்ரைவ் மாதிரி இருக்க செக்யூரிட்டி கோட் போட்டால் தான் லாகின் பண்ண முடியும்னு வந்துடுச்சு. ஸோ நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்தேன், நிறைய பேர்ட்டு கேட்டு பார்த்துட்டேன். அந்த மாதிரி போயிட்டா எடுக்க முடியாது, சேனலை கண்டிப்பாக விற்றுருவாங்கன்னு சொன்னாங்க. எனக்குமே தெரியும். நான் வந்துட்டு இந்த விக்கி ஓஜின்ற சேனல் வந்துட்டு எனக்கு மானிட்டைஸ் ஆனது காரணமே ஃபேஸ்புக் எப்படி ஹேக் ஆனது வந்துட்டு ரெக்கவர் பண்ணுறது, லாக் ஆன் எஃபி ஐடி எப்படி ரெக்கவர் பண்ணுறது, அப்புறம் மெயில் ஐடி எப்படி ரெக்கவர் பண்ணுறதுன்னு வந்து அதை போட்டு தான் எனக்கே வந்து இந்த சேனலே வந்துட்டு மானிட்டைஸ் ஆச்சு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. இப்போ கூட எனக்கு இது கமெண்ட்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ்லேயும் சரி, இதை பற்றி தனியாக வந்து என்கிட்ட கேட்பாங்க. எனக்கு ரெக்கவர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய வந்து கேட்பாங்க. ஸோ அது வந்துட்டு ஹேக் ஆகிடுச்சு. அது போன விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹேக் ஆகிறது எல்லாமே சரி, எனக்கு நிறைய தெரியும். எனக்கு இன்ஸ்டாகிராம்லேயும் சில பேர் ஹேக் ஆகிருக்கு, அண்டு ஃபேஸ்புக்கு இதுவாக ஹேக் ஆகிருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா எலன் மஸ்க்கு வந்துட்டு அந்த டெஸ்லா இருக்குது பார்த்தீங்களா, அது ரிலேட்டடாக தான் ஹேக் ஆகுது. ஹேக் பண்ணுறவங்களும் அதை தான் வந்து ப்ரமோட் பண்ணிடுறாங்க. எனக்கு வந்துட்டு டெஸ்லா கம்பெனி இந்த மாதிரி பண்ணுறாங்களா, இல்லைனா வந்துட்டு அந்த ஏஜென்சி மூலமா யாராவது இந்த மாதிரி பண்ணி ஃபேக் ப்ரமோட் பண்ணிக்கிறாங்களான்னு தெரியவே இல்லை. நான் பார்த்த வரைக்கும் எலன் மஸ்க்கு லான்ச் பண்ண பிட்காயின் இருக்குது பார்த்தீங்களா, அதை ப்ரமோட் பண்ணுற மாதிரி இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஹேக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்லா அந்த காரை பற்றி போடுவாங்க. ஆக்சுவலி என்னோட இதுவுமே ஹேக் பண்ணி டெஸ்லா யூஎஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நானே நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஹேக் ஆகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எலன் மஸ்க்கு வந்துட்டு அவங்க கம்பெனி என்ன பண்ணுறாங்களோ அதை தான் வந்து ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கே தெரியல வந்துட்டு அவங்க உண்மையாக இந்த மாதிரி ஃபேக் ப்ரமோஷன் பண்ண முடியாமல் ப்ரமோஷனுக்காக இந்த மாதிரி வந்துட்டு வச்சுருக்க சேனலில் ஹேக் பண்ணிவிட்டு அதில் ப்ரமோட் பண்ணிக்கிறாங்களா, இல்லைனா வந்து யாராவது வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்களா, எனக்கு சுத்தமாக புரியல. ஸோ இது வந்துட்டு அவங்கள மாதிரி ஈஸி கிடையாது. நம்ம வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு நான் பண்ணது தான். நம்மள மாதிரி சின்ன யூடியூபர்ஸ் வந்துட்டு ஹேக் ஆனாலும் வந்துட்டு இது பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது, ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக கிடையாது. ஒரு 1 lakh 2 lakh ஒரு 5K 1 name வச்சுருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி அவங்களே ஹெல்ப் பண்ணிப்பாங்க. நம்மளுக்கு வந்துட்டு மெசேஜ் யாரோட பெரிய கம்யூனிட்டியில் இருக்க யூடியூப்க்கு யார் மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டாங்க, ரெக்கவர் பண்ணி தர மாட்டாங்க, எந்த டவுட் கேட்டாலும் தர மாட்டாங்க. அவங்கவுங்க பெரிய ஆள், அவங்களுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் ஒரு கேவலமான விஷயம் நம்ம யூடியூப்பில் வந்து இருக்குது. அது ஒன்று. அதுக்கு நம்ம சைடு ஹேக் ஆனதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட்டு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு வந்து கம்மி தான். இது வந்து நான் 5 வருஷமாக வச்சு இந்த யூடியூப் சேனல். ஸோ ஹேக் ஆகிறதுக்கு ஒரு ஆஃப்டர்நூன் வந்து என்ன பண்ணேன்னா, எடிட்டர் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு நான் கால் பண்ணி சொன்னேன், இனிமேல் நான் வந்து ரெகுலராக வீடியோஸ் போட போகிறேன். ஸோ நீங்கள் தான் அப்படி எடிட் பண்ணி தந்துடணும். 30 டேஸுக்கு 30 வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம வந்து போட்டே ஆகணும். ஏன்னா இப்போது இந்த லாஸ்ட்டு 20 தான் எனக்கு வந்து அமௌண்ட் எடுத்தேன், செகண்ட் அமௌண்ட் எடுத்தேன். ஸோ இதில் வரது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? சும்மா நான் வீடியோ ஒழுங்காக போடாமலே எனக்கு வந்துட்டு கரெக்டான ஒரு அந்த பேசிக் $100 வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் ரெகுலராக வீடியோ போட்டால் சரி, சும்மா கேம் விளையாடி போகிறது எனக்கு பிடிச்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேம் விளையாடி போட்டு எடிட் பண்ணி ரெகுலராக போடலாம் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் விக்கி இந்த இன்ஸ்டாகிராம் அந்த யூடியூப்க்கும் நான் வந்துட்டு இதை ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான் அதில் கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணேன். ஏன்னா எனக்கு கேமிங் தான் ரொம்ப பிடிக்கும். கேமிங் யூடியூபர் தான் நான் ஃபஸ்ட்டு. ஸோ அது கொஞ்சம் இப்போ 40K ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுனால ஒரு 10K வந்தவொடனே நான் முடிவு பண்ணிட்டேன், வேணாம் அதில் ஆடியன்ஸ் வேறு, கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் ஆடியன்ஸை. இதில் இருக்கவங்க இங்கே பார்க்குறவங்க பார்க்காதவங்க பார்க்கட்டும், அதில் இருக்கவங்க அவங்க ஹாப்பியாக இருக்காங்க அதை பார்க்கட்டும் நான் முடிவு பண்ணிவிட்டு விட்டுட்டேன்.
பட் சில காமெடி ஃபன்னியான கேமிங்லாம் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் நிறைய பேருக்கு அங்கே வந்துட்டு. ஸோ அப்படியே போயிட்டு இருந்தது. இப்போ ஹேக் ஆகிட்டு நான் ரெக்கவர் பண்ண என்னெல்லாம் ட்ரை பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெக்கவரி ஜிமெயில் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் போய் ட்ரை பண்ணேன். ஸோ அதில் அந்த மாதிரி செக்யூரிட்டி கோட் போட்டதுனால என்னால் எடுக்க முடியல. அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்துட்டு நான் பர்சனலாக நிறைய பேருக்கு எஃபி ஐடி எப்படி எடுத்து கொடுத்தேன்னா, ஜிமெயில் மெயில் பண்ணி தான். எஃபிக்கு மெயில் பண்ணுவேன். அவங்க எல்லாமே இப்போ இதெல்லாம் சப்மிட் பண்ணி அவங்கள ப்ரூஃப்லாம் சப்மிட் பண்ணி தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த செட்டிங்ஸ்லாம் அவங்க அடிக்கடி மாற்றிடுவாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதில் வரதே வந்துட்டு நம்மளுக்கு ரோபோ தான் ரிப்ளை பண்ணோம். ஸோ நம்ம அதையும் 90% நம்ப முடியாது. சில பேருக்கு வந்திருக்கு, நானே எடுத்து கொடுத்துருக்கேன் சில பேருக்கு ஐடி. ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து மெயில் பண்ணிட்டேன். ஓகே, அதுவும் வந்துட்டு ஒரு மெயில் பண்ணேன், ஒரு ரிட்டர்ன் ஒரு மெயில் வந்தது. அது என்ன மெயில்னா, வெப்சைட்டில் இருக்கிறது தான், ரெக்கவர் பண்ணுறது எப்படி ரெக்கவர் பண்ணுறதா வந்தது. ஸோ அவங்க எதையும் வந்து கேட்கல. ஸோ அதுக்கும் தாண்டி நான் வந்துட்டு யூடியூப்க்கும் சரி மெயில் பண்ணேன், யூடியூப்க்கும் வந்துட்டு மெயில் பண்ணேன். அண்ட் யூடியூபோட ட்விட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மெயில் பண்ணால் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்னு வந்து சொன்னாங்க. ஸோ நான் ஒரு பேராகிராஃப் மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக டைப் பண்ணி லிங்க்கை வந்துட்டு இதான் என்னோடய மெயில் ஐடி, ஸோ இந்த சேனலில் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோடு எடுத்து போட்டேன். ஸோ நைட்டு போட்டேன். அது அகெயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங்காக அதை ரீட்வீட் பண்ணேன். அப்பயும் அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ அப்படியும் ஒன்று இருந்தது. இது எப்படி ஹேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் நான் எப்போவுமே ஹேக் பண்ணுறது எப்படின்றது நான் வந்துட்டு பண்ணி பார்ப்பேன், எப்படி ஹேக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. என்னோட இதை லாகின் பண்ணேன், இன்னொரு மெயில் ஐடி நான் வந்து லாகின் பண்ணிவிட்டு எப்படி ஹேக் ஆகுதுன்னு வந்துட்டு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற பேஜுக்கு போயிட்டேன். ஜிமெயிலில் போயிட்டு அங்கே வந்து போய் பார்த்தோம்னா நியூ பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் தான் இருக்குது. ஸோ இப்போது இந்தமாதிரி ஹேக் பண்ணுறாங்கன்னா ஒரு செக்யூரிட்டி இருக்கணும்ல, நம்மளே மாற்றணும்னா நம்ம ஓல்டு பாஸ்வேர்ட் மேலே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுவுமே இல்லை. ஓல்டு பாஸ்வேர்ட் என்டர் பண்ணால் தான் நியூ பாஸ்வேர்ட் போகிற மாதிரி இருந்தால் தான் வந்துட்டு ஒரு செக்யூரிட்டியாக இருக்கும். அந்த வெப்சைட் உள்ள போயிட்டு நியூ பாஸ்வேர்ட் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்னோட இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி விட்டான். ஸோ அந்த மாதிரி தான் ரிமூவ் பண்ணோடனே எனக்கு வந்துட்டு ஒரு இது வந்திருந்தால் அது ஒரு செக்யூரிட்டியாக இருந்திருக்கலாம். பட் எனக்கு அந்த மாதிரி ஆகவே இல்லை. எப்படின்னா எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்ட உடனே, பாஸ்வேர்டெலாம் சேஞ்ச் பண்ணிட்ட உடனே எனக்கு ஒரு மெயில் வருது. ஸோ எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி தான் செக்யூரிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் யாருக்கு லாஸ் வந்து நம்மளுக்கு தான் லாஸ். வந்து நான் என்ன பண்ணேன்ட்டு வந்துட்டு நான் முழுக்க எப்பவுமே செக்யூராக தான் வச்சுருப்பேன். நான் அந்த யூடியூப் மெயில் ஐடியில் நான் எதையுமே லாகின் பண்ணியிருக்க மாட்டேன், எங்கேயுமே நான் கொடுக்க மாட்டேன். எந்த மெயில் பண்ணுறதுல யாருக்கு மெயில் பண்ணுறனோ அது நான் கொடுக்கவே மாட்டேன். கரெக்டாக அதை வந்து பிடிச்சி அப்படியே தூக்கிட்டாங்க. அது ஒன்று தான் எனக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து அந்த யூடியூப் சேனல் வந்து டெஸ்லா யூஎஸ் அப்படின்ட்டு இருக்குது. என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. அந்த சேனல் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கம்யூனிட்டியில் லாஸ்ட்டாக நான் போட்ட ஸ்ட்ரேஞ்சர் வீக்கில் போட்ட ஷார்ட்ஸ் வந்து அதில் கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணி வச்சுருப்பேன். அதையும் தாண்டி வந்துட்டு எல்லா வீடியோ வந்து ப்ரைவேட்டில் போட்டாங்க. அண்டு இது வந்துட்டு அதான் டெஸ்லாவில் வந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா வீடியோஸ், அதெல்லாம் வந்து ப்ளேலிஸ்ட் மாதிரி ஆட் பண்ணி நிறைய வீடியோஸ் இருக்க மாதிரி காட்டுது அதில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். 5 வருஷம் கஷ்டப்பட்டு மானிட்டைஸ் பண்ணி இந்த இது ரெகுலராக வந்து வீடியோ போட்டு இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த இயரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயர் முடியறதுக்குள்ளே 1 lakh வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் தான் நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து முடியல. ஸோ அந்த டெஸ்லா யூஎஸ் அப்படின்ற சேனலில் வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது விக்கிஓஜின்னு போட்டிங்கனாலே அதுதான் வரும். ஸோ அப்பயே நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, அதை மட்டும் போய் ரிப்போர்ட் கொடுத்துருங்க பார்க்குறோம், ஓகேங்களா? ஸோ ஒரு சேனலில் போச்சுன்னா இன்னொன்று க்ரியேட் பண்ணுறதுனால பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் எல்லாமே ஏன் உழைப்பு இதுக்காக நான் பட்ட கஷ்டம் எல்லாமே. வீடியோஸ்லாம் நான் வந்துட்டு கஷ்டப்பட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எடிட் நானே நைட் 2 மணி வரையும் முடிச்சுருந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு 3 days-ஆக வந்து நான் ரொம்பவே கஷ்டப்பட்டு எடிட் பண்ணியிருந்தேன். இப்போது வந்துட்டு கொஞ்சம் நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ கேம் ப்ளே பண்ணுங்கள், இந்த கேம் நல்லாயிருக்கு அப்படி சொன்னதுனால நான் வந்துட்டு எனக்கு மானிட்டர் வேறு போயிடுச்சு. சின்ன மானிட்டரில் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ரெக்கார்டிங் பண்ணிட்டு அதில் வந்துட்டு சப்போர்ட் வேறு ஆகாது சில அதெல்லாம் ஃபார்மேட். ஸோ அப்படிலாம் பண்ணி தான் கொண்டு வந்தேன் இப்போது. ஸோ அது ஒன்று தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறேங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வரதான் செய்யும், அது ஒன்றும் பண்ண முடியாது. இப்போது நம்ம கிட்ட அப்படியே பிடுங்கிறது வந்துட்டு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியாயமே கிடையாது. அதனால் இன்னொரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது நான் வந்து ரெகுலராக போஸ்ட் பண்ணுவேன். நம்ம வந்துட்டு 1 lakh வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கிறோம், ஓகேங்களா? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லவ் யூ. சாதாரண மந்திரத்துக்கு வரலாம். 5 வயசுல இருந்து அவன் அடி வாங்கி